அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு பேரு. சாரி வராது. காப்பி அடிச்சா கூட எப்படி கொண்டு வரோம்? எல்லாரும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாழுகன்னு சொல்றீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்கன்றீங்க. அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நல்ல சோஷியல் மெசேஜும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு விஜய் இருந்தாங்களா படம் பார்க்க முடியாது. நான் தளபதி ஃபேனி. 5000 கோடி அடிப்பார் தலைவா. தலை ஸ்க்ரீன்ல வந்தாவே ஒருத்தர் தாங்க. அப்பெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க மேல கொலை வெறி ஆயிட்டோம். சாரோட இது அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது, பட் இட் இஸ் ரியலி நைஸ். நல்லா இருந்துச்சுக்கா. 1000 கோடி வராது, பட் சூப்பரா இருக்கு படம். மூவி முடிச்சோன்னா பாப்கார்ன் சாப்பிட்டு போறீங்க, பைட் கொடுத்துட்டு போங்க. ப்ரோ சாரி தப்பா ப்ரோ சூப்பரா இருக்கு. லவ் சீக்வென்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. த்ரிஷா மேம் எப்படி இருக்காங்க? அழகா இருக்கு. 1000 கோடி வசம் வருமா? 1000 கோடி 1000 கோடி வராது, பட் சூப்பரா இருக்கு படம். நல்லா இருந்துச்சுக்கா. என்னடா இது? ப்ரோ மூவி எப்படி இருக்கு? ஓகே ஓகே தானா? ப்ரோ மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நைஸ். ஓகே ஏகே சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். ஏகே சாரோட இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது, பட் இட் இஸ் ரியலி நைஸ். வர்த் த வெயிட். மியூசிக் அருமையாக இருக்குது. சீரியஸாக பிஜிஎம் எல்லாமே ஒரு 1000 கோடி வசூல் வருமா? தெரில, பட் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் உண்மையை சொல்ல தலையை பாத்திர மாட்டோமா, நாங்களாம் தவம் இருந்ததுக்கு சூப்பராக இருந்தது. உண்மையிலே படம் நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா அந்த கார் ஃபைட் சீனுக்காகவே ஒரு 5-6 டைமாவது பார்த்துடணும். அந்த ஃபைட் சீன் இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசை. கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு காரில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் ப்ரோ, அதை பார்க்குறதுக்காகவே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த சீன் மட்டும் இன்னொருக்கா ஒரு 2-3 டைம் பார்க்கணுன்னு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி நான் திருப்பி பார்ப்பேன் கண்டிப்பாக. சார் த்ரிஷா மேமோட காம்போ லவ் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி வந்துட்டு ஃபஸ்ட்டு காட்டினோடனே ஓவர் லவ் அந்த ஒரு சாங்லலாம் பயங்கர வைப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டுலாம் இடையில வந்துட்டு ஒரு சீன்லலாம் நான்லாம் யோசித்தேன், யாரா அந்த பிரகாஷ், அவன் மட்டும் எங்கள் தலையை விட அழகா அப்படிங்கிற அளவுக்குலாம் கோபம் வந்தது. ஒரு சில ஃபஸ்ட் ஹாப்லலாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் அடி வாங்குற நிறையா சீன் வரும். அப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க மேலாம் கொலை வெறி ஆகிட்டோம். ஏன்டா இந்த அளவுக்கு சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போ தான்டா திருப்பி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்பார்க்காத டைமில் பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ள வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும் பார்த்தீங்களா, அப்போ அடிப்பார் பாருங்க. இதுதான் அதுதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாப்லலாம் அடி வாங்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அர்ஜுன் சார்லாம் போட்டு அஜித் சாரை வெளுன்னு வெளுக்கிறாரு, திருப்பி அடிங்க சார்னு சொல்லலாம் போல இருந்தது. ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் அடித்தாரு பாருங்க, அடி மரண அடியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாப்லாம் பயங்கர விறுவிறுப்பாக இருந்தது. ஓவரால்ங்கிறது கிடையாது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லவே வேணாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, கார் சீனுக்காகவே நாங்கள் ஒரு 5 டைம் பார்ப்போம். கண்டிப்பாக அஜித் சாருக்கு வந்து கலெக்ஷன்ஸை பற்றி பேசணுமா என்ன? ரேட்டிங்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of ரேட்டிங்லாம் அந்த படத்துக்கு கிடையவே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சினிமா ஓரியன்டாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்க்ரீன் பிளே, இந்த லொக்கேஷன், அவங்க காட்டுற டேப் ஆங்கிலேருந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு லொக்கேஷனையும் பார்க்கும்போது அவங்க காட்டுற வியூலன்ட்டு அழகாக இருக்கும். ரசிகர்களுக்கு ஏற்ற சாங் இருக்குது. ஃபைட்டு லாஸ்ட்டில் மரணமாசான ஃபைட்லாம் இருக்குது. அதே மாதிரி லவ்வர்ஸுக்கு ஏற்ற லவ் யூ, அதை கடைசியாக சொல்லுவார் பாருங்க த்ரிஷாவை பற்றி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டுக்காகவே பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபேமிலி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்கலாம் இந்த படத்தை. லவ்வர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு லவ் பண்ணால் ஒரு லவருக்காக என்னென்ன தியாகம் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய, நான் அட்வொகேட் தான், ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேசஸ் குவிஞ்சு கிடக்குது. எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. சின்ன சண்டையாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகாக தலை ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பார். ஒரு பழைய நம்ம அந்த காலத்துலலாம் டிவி வாங்கினா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட்டு உடச்சு ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போட மாட்டோம். அது அழகாக சொல்லியிருப்பார். 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு எதுக்காக வருது, அதுக்காக நம்ம ஏன் ஒய்ஃப்காக ஏன் நம்ம சின்ன சண்டையாக பெருசாகணும், இதுதான் ஒரு கருத்து. நான் ஃபுல்லாக சொல்லக்கூடாது, அதுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. படத்தில் லவ்வர்ஸ்க்காக அழகாக பார்க்கலாம். இது ஃபஸ்ட் நாள்ன்றதுனால கத்தி பசங்க அப்படி இருந்தால் தான் படம் உங்களுக்கு விறுவிறுப்பாக போகணும்னு நினைப்பானுங்க. ஆனால் படம் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும், லவ்வர்ஸ்க்கு நல்லா ரீச் ஆகும். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்கள், வேறு மாதிரி லவ்வர்ஸ் ஃபுல்லாக ஸ்டோரி. நம்ம ஒன்லைன் ஸ்டோரினா என்னங்க, ஒரு லவ்வருக்காக, அதாவது ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்ட் என்னென்ன தியாகம் பண்ணுறாரு, அவங்களுக்காக விடாமுயற்சியாக அவங்க பிரேக் டவுன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன கதை இருக்கும், ஒய்ஃப் தொலைஞ்சிட்டாங்க கண்டுபிடிக்கிறாரு, அதான் கதை. அதுக்காக இவர் என்ன தியாகம் பண்ணுறாரு, 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையாக அவர் எப்படி முடிக்கிறாரு. ஓகேங்களா?
2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அஜித் படம் எத்தனை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணாலும் சரி, நாளைக்கே வந்தாலும் சரி, ஒர்த்து தான். தலை ஸ்க்ரீனில் வந்தாலே ஒர்த்து தாங்க. 5 நிமிஷம் நின்றுட்டு போனாலும் ஒர்த்து தான், நீங்கள் 3 மணி நேரம் உட்காந்தாலும் ஒர்த்து தான். அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் தலை ஃபேனை அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஒர்த்தான்லாம் கேட்காதீங்க, ஒர்த்து தான். இந்த படம் 2 மணி நேரம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போகிறதுக்கான மாஸ் சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் இப்போ நீங்கள் குட் பேட் அக்லி பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மாஸ் சீன்ஸ்லாம் இல்லை. ஆனால் இருக்குது, பிஜிஎம்க்கு அந்த 2-3 மாஸ் சீன் இருக்குது. நம்ம படம் ஃபுல்லாலாம் மாஸ் சீன்லாம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு பாட்டு செம்ம, அதான் அந்த ஸ்வாரிகா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடுது. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டில் ஒரு பாட்டு வருது. அதனால் நடுவில் தான் உங்களுக்கு அப்படியே படம் நார்மலாக போகுது. போர்லாம் அடிக்கலை உங்களுக்கு. வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படியே கதையோடு அப்படியே போகுது. உங்களுக்கு அந்த பிஜிஎம் ஏற்றி இறக்குறதுலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் படம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கலை. கடைசியில் எல்லாத்துல வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக முடிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அது ரொம்ப திருப்தியாக இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் ஏதாவது சொதப்புவாங்க. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு போவாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் ஊன்னு வெளியில் வருவோம். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா திருப்தி இருக்காது. இந்த படத்தில் முடிக்கும் போது திருப்தியாக நான் வெளில வந்துட்டேன். தலை பெர்ஃபார்ம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. த்ரிஷா மேம் அவங்க காம்போ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்துச்சு. டான்ஸ் உள்ள டான்ஸு தேட்டர் உள்ள சொல்ல தேவையில்ல. தலைக்கோசம் வந்தேன். வேற லெவலு ஸ்கிரீன் ஆக்டர் கெரிஸ் உஸ்டானுங்க. ரோஹினி தான். லவ் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? லவ் சீக்வென்ஸ் செம்ம. எவ்வளவு கோடி வசூல் வரும்? பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாஸ்தி வரும். ஒரு இன்னைக்கு வண்டி ஃபர்ஸ்ட் டே ஷோனால ஒரு 8 க்ரோஸ் வரும் ஃபர்ஸ்ட் நாள். ஃபர்ஸ்ட்டுக்குனால 8 க்ரோஸ்ன்றேன். 1000 கோடி வருமா? மேலே அச்சு சாப்பிட்றோம். நான் தளபதி ஃபேனு. மூவி எப்படி இருக்கு? மூவி சூப்பர், வேற லெவலில் இருக்குது. மூவி ஹாலிவுட் லெவலில் எடுத்துருக்காங்க. சூப்பர் ப்ரோ. அப்புறமா த்ரிஷா மேம்க்கும் அஜித் சாருக்கும் உள்ள ரொமான்ஸ் சீக்வென்ஸ், லவ் சீக்வென்ஸ் எல்லாம் அதான் நல்லா இருக்குது மேடம் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கே இல்லை படத்தில். போரிங்கே இல்லாமல் வந்து அப்படியே கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டோரியை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அனிருத் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆமாம் சவடிகா பாட்டுலாம் செம்ம டான்ஸ் வரும் மேம். அது வந்து அஜித் சார் வருது தானே. 400 கோர் மேலே கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மட்டுமா அது எனக்கு தெரியல. அது அவங்க தான் சொல்லுவாங்க பாட்டு. 10க்கா நான் 9 கொடுப்பேன். 9 கொடுப்பேன். 10 எடுத்துக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகே இருக்காது. இன்ட்ரெஸ்டோட பார்க்கணும். இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு விஜய் இருந்தாங்கன்னா படம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போவோம். செகண்ட் ஹாஃப் தூக்கி சொறிடுவார். படம் தூக்கி சொறிடுவார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜிஎம் வந்து படத்துக்கு கிடையாது. தலை ஒரு பிஜிஎம் முடிகிறப்ப தலை அஜித்தை மட்டும் தான் கேட்கும். நீங்கள் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. கடவுளை அஜித் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நீங்க சொல்றீங்க சொல்லக்கூடாது. த்ரிஷா அஜித் காம்போவோட அஜித் அர்ஜுன் காம்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, தூக்கிடும். அவரு ஐயோ அர்ஜுன் ஸ்டைல் ஆக்ஷன் கிங் ஒமால ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்மால் தேங்க்ஸ் ப்ரோ. அவர் ஆப்வியஸாக நல்லா தான் பண்ணுவார். அவர் அனிருத் அப்புறம் அர்ஜுன், அவ்வளோதான். இவங்க 3 பேர் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்துறாங்க. பெருசாக படத்தில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. அதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. மேபி நீங்கள் அஜித் ஃபேன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்குன்னு விஜய் ஃபேன்லாம் சொல்லலை. நான் விஜய் ஃபேன் தான். அஜித் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. எல்லார்கிட்டையும் அடி வாங்க வைக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்லாம் அடிக்கிறாரு. அது நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அடி வாங்குறாரு. ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன தலை அடி வாங்குறாரு. எவ்வளோ நாங்களாம் கொந்தளிக்கிறோம் எல்லாருமே. ஆப்வியஸாக அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. மூவி வந்துட்டு மூவியாக மட்டும் இல்லாமல் நல்ல சோஷியல் மெசேஜும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆமாம், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு மிக்ஸ்டு காம்போவாக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். காமன் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக செட் ஆகும். கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். தலை ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஃபேன் செலிப்ரேஷன் இல்லை,
ஓவரால் இது கதை தான் இங்கே ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் 2 வருஷம் கழிச்சு படம் வருதுன்னு சொல்லி நானும் எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். நான் எங்கள் ஊர்லேருந்து வந்தோம். இங்கே தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். சிவகாசி அங்கெல்லாம் தேட்டர் இங்கே தானே இங்கே தானே செலிப்ரேஷன்றதுனால இங்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன்லேயே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. படம் ஓகே தான் ப்ரோ. ஆனால் எங்கள் ரிவியூவில் நிறைய பேர் கொஞ்சம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி சொல்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பொய். எனக்கு அம்மாவில் போட்டு கிளிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மதுரையிலே இதை கூட ஜாம் கொண்டாடுவாங்க. அங்கேருந்து இங்கே வந்ததெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு சொல்லுவோம். என்ன ப்ரோ ரேசிங்கா ப்ரோ? ரேசிங்கும் ஓகே தான் ப்ரோ. அது கடைசியில் ஒரே ஒரு இதில் மட்டும் ஒரு மாதிரி போகும், அவ்வளோதான். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் செகண்ட் ஹாஃப் கடைசியில் அப்புறம் ஃபைட்டிங்கே ஆரம்பிக்குது. கரெக்டாக ஹீரோனை பிடிக்கும் போது தான் ஃபைட்டிங்கே ஆரம்பிக்குது. அதுவுமே ஓகே தான் ப்ரோ. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கு? பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட ஒன் டைம். பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு வரும்? தெரியல, அதெல்லாம் தெரியல. ரசிகர் பார்த்தாலே தெரியும், நிறையா தான் வரும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கும் இல்லையோ, ஆனால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஷோ இஸ் குட், நைஸ். அவுட் ஆஃப் 10க்கு 7.5. செமையாக இருந்தது. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 7. 7. அந்த 3 எங்க போச்சு? அது ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். அதை பார்த்து மீறி 3 கொடுத்துருவோம் நாங்கள். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு படத்துலேருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறோம். இதில் என்னென்னா விடாமுயற்சின் போது நம்ம தலை சொன்ன மாதிரி தான், எல்லாரும் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்றீங்க. அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம உண்மையிலே நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றதை யோசித்து பார்க்கணும். படம் 2 வருஷமாக விடாமுயற்சின்னு தான் ஓடுது. சரி, என்னதான் பார்க்க ஒரு ஆர்வம் இருந்தது. படத்தை பார்க்கலாம். ஆனால் நான் பார்த்த தீனா வேறு, இது வேறு. அந்த தீனாலாம் இருக்கும்போது அந்த இளைஞர்கள்லாம் ஒரு துடிப்பு உள்ள மாதிரி காணுது. இப்போ இதெல்லாம் ஒரு ஏஜ் ஆனாலும் பக்குவமாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பொறுமையாக எடுத்துன்னு போயிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதே ஒன்று பார்த்து தானே காப்பி அடித்து படிக்கிறோம். அந்த எப்படி கொண்டு வரோம், காப்பி அடித்தா கூட எப்படி கொண்டு வரோம், எப்படி அதில் ப்ரொஜெக்ட் ஆகிறோம். எல்லாருமே காப்பி அடிக்கலாம். எப்படி எக்ஸாம் ஃபுல்லாக எழுதுகிறோம், காப்பி அடித்தா கூட இருக்கிற மரியாதைலாம் எல்லாமே எழுத முடியாது. அதையும் சிறப்பாக கொண்டு வந்தோம். திரிஷா நம்ம சொல்லணுமே இன்னும் அந்த திரிஷாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு என்னது சொல்கிறது, பழைய நினைவுகள்லாம் வரும். அது மாதிரி இந்த லவ் ஸ்டோரி கொண்டு போயிடுவான்னு பார்த்தா லாஸ்ட்டில் ஒரு ஃபேமிலியாக போய் அவர் எப்படி மீண்டு எடுக்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கான மாஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வரும், அதுலேருந்து படம் வேறு லெவல். த்ரிஷா மேடம் அதிகமான சீனே வரலைங்க, அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். இந்த நிறைய படத்தில் அவங்க வந்திருந்தாங்கனாலே நிறைய சீன் வந்துகிட்டே இருப்பாங்க. இதில் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியான சீன்ஸ் தான் ஒன்றா வராங்க. ஆனால் ஓகே, நல்லா இருக்குது படம். மியூசிக் அனிருத் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கு. பயங்கரம். அஜித் சாரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவர் அல்டிமேட் ஸ்டாரு அஜித்ன்னு பேரு, அஜித்ன்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான பேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அஜித், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார்னா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்தது, நம்ம கதைக்குள்ளே கனெக்டாக இருப்பா, அது தெரியாது. பெட்டர், மங்காத்தாவோட இதில் கொஞ்சம் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, லவ் கெமிஸ்ட்ரி பெட்டர், நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது மோஸ்ட்லி கணவன் மனைவி அந்த சம்திங், அந்த டைட்டில் ஏற்றாப்புல அந்த கணவன் மனைவி அந்த இதை ஏற்றாப்புல தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க ஃபுல்லாகவே. நல்லா இருக்கு. அனி ப்ரோ நல்லா தான் பண்ணியிருக்காரு, எனக்கு பிடிச்சிருந்தது. 10க்கு 8 கொடுப்பேன். எனக்கு தெரியல, அது சொல்ல தெரியல. எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது, படம் பிடிச்சிருந்தது. வரும். தலைஃபன் ஃபர்ஸ்ட் ஷோ. ஆக்சுவலி எனக்கு சென்னை கிடையாது, நான் தூத்துக்குடி நேட்டிவ். எனக்கு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்.
டிக்கெட் ஏதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக தான் FTF டிக்கெட்ஸ் கேட்டேன். இப்போ லாஸ்ட் நேற்று தான் எனக்கு இத்தனைக்கும் கிடச்சிது டிக்கெட்டு.